வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். கோல் மற்றும் டோனியா மெல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பெருணி சிவ தாண்டவம் மற்றும் கெய்சா பாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. சிரத்லா பஜனை மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, பேடா, காடி, கர்ரா, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியர் விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம். விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். பிரிவு 224ல கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை சொல்லியிருக்காங்க. பெங்கால் கசட் தான் இந்தியாவுடைய முதல் செய்தித்தாள். அறிமுகமானது 1780. ஆரஞ்ச் கிளர்ச்சி 1914ல ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. ஹிமாச்சல பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய முக்கியமான 2 பண்டிகை ராகாதும்னி, கோச்சி. இன்னைக்கான திட்டம் இ சஞ்சீவனி. 2020 சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால இது அறிமுகமாச்சு. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சோமியா சுவாமிநாதன். பிரான்சின் உயரிய சிவிலன் விருதை பெற்றவர் யார்? ரோஷ்னி நாடர் மல்கோத்ரா. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பினராக வரவேற்கப்பட்ட நாடு எது? பங்களாதேஷ். எந்த நாட்டுடன் இணைந்து நாடோடி யானை என்ற கூட்டு பயிற்சியை இந்தியா நடத்தியது? இது பங்களாதேஷ் கிடையாது. ஆன்சர் மங்கோலியா. ஆன்சர் மங்கோலியா. பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றவர் யார்? கீர் ஸ்டார்மர். டேனியல் நொபோவோ இக்குவேடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜெர்மியோ மானேல் சாலமன் தீவுகளுடைய பிரதமர். ஜோஸ் ரவுல் முலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மிஸ்டின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். முகமது இட்ரிஸ் டெபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. லாய் சிங்டே தாய்வான் நாட்டுடைய அதிபர். லாம் வியட்நாம் நாட்டுடைய அதிபர். அல்லாமே ஹலினா சாட் நாட்டுடைய பிரதமர். கீதானஸ் நௌசேடா லித்துவேனியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஹல்ல டோமஸ் டொட்டிர் ஐஸ்லாந்து நாட்டுடைய ஜனாதிபதி. வேளாண் தலைமைத்துவ விருதுகள் 2024 தோட்டக்கலையில் சிறந்த மாநிலம் என்ற பட்டத்தை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? நாகாலாந்து. ஒடிசா மாநிலத்துக்கு ஐநாவுடைய வேர்ல்ட் ஹேபிடேட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 75வது குடியரசு தின அணிவகுப்புல முதல் பரிசையும் வின் பண்ணிருக்கு ஒடிசா. சர்வதேச பசுமை ஆப்பிள் விருது தெலுங்கானா மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. 4வது தேசிய நீர் விருதுல சிறந்த மாநில விருது மத்திய பிரதேச மாநிலம் வாங்கியிருக்கு. உள்நாட்டு மீன்பிடிக்கான சிறந்த மாநில விருது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. நொய்டா வாட்டர் வாரியர் நகரம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நொய்டாக்கு. தமிழ்நாடு கிருஷி கர்மன் விருது வாங்கியிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு 2024 சிறந்த விவசாய மாநில விருது கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் மலிவான இடமாக எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? இது வியட்நாம். இந்த வருஷம் மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷமா வியட்நாம் நாடுதான் மலிவான இடம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. நம்ம இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தா நம்ம இந்தியா 7வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகின் சிறந்த பொது போக்குவரத்து பெர்லின். உலகில் அதிக அளவுல ராணுவ செலவு செய்யும் நாடு அமெரிக்கா. என்டிபிசி ஃபார்ப்ஸ் உலகின் சிறந்த முதலாளிகள் பட்டியல்ல இந்திய பொதுத்துறை நிறுவனம் இது மட்டுமே இடம் பிடிச்சிருக்கு. ஐக்கிய ஏரின் படி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் பெய்ஜிங் மற்றும் பெகுசாராய். ஐக்கிய ஏரின் படி உலகில் சுகாதாரமான காற்று உள்ள நகரங்கள் பட்டியலில் காத்மண்டு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது சுகாதாரமற்ற காற்று பட்டியல்ல. எந்த நாள் தேசிய மீன் விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை மாசம் 10ஆம் தேதி. மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம்.
இணையம் மற்றும் மொபைல் பேங்கிங்கிற்கான புதிய விருப்பமான பாதுகாப்பு அம்சமான பாதுகாப்பு வளையத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது? பஞ்சாப் நேஷனல் பேங்க். பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார் சூப்பர் 777 நிலையான வைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழை வழங்கிய முதல் வங்கி. ஆர்பிஐ உட்கிரஸ்ட் 2.0 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிட்டி யூனியன் வங்கி இந்தியாவின் முதல் குரல் பயோமெட்ரிக் அங்கீகார வங்கி பயன்பாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி கோரப்படாத டெபாசிட்களை கண்காணிக்க உட்காம் அப்படிங்கிற போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. சிட்பி வங்கி சும்பூரன் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான MSME பொருளாதார நடவடிக்கை குறியீடை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மூணாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபன் 2024 ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர்கள் யார்? இது ஆண்கள் பிரிவுல கருண் மன்னேபலி. இதுவே பெண்கள் பிரிவுல தஸ்னிம் மிர். பெண்கள் பிரிவுல தஸ்னிம் மிர். குன்லவட் விடிட்சன் யோனக் சன்ரைஸ் இந்தியா ஓபன் 2023 ஆண்கள் பிரிவுல ஜெயிச்சிருக்காரு. பிரியான்சு ரஜாவத் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் 2023 ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. லக்ஷ்யா சென் கனடா பேட்மிண்டன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. கிரண் ஜார்ஜ் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. உன்னதி ஹூடா அபுதாபி மாஸ்டர்ஸ் 2023 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஆசியா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா தங்கப் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே எந்த ஆண்டு இந்திய சமூகத்தின் பணியாளர்களை நிறுவினார்? அதாவது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்த அமைப்பு ஆரம்பிச்சது 1905. அதாவது இந்தியாவில முதல் முறையா மத சார்பற்ற ஒரு அமைப்பு அப்படின்னா அது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி தான். அதை அறிமுகப்படுத்தினது கோபாலகிருஷ்ண கோகலே.